ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று கேரளாவில் இருந்து சென்னைக்கு நேற்று இரவு புறப்பட்டது. அந்த பேருந்து சேலம் அருகே வந்தபோது பேருந்தின் மற்றொரு ஓட்டுநர் பேருந்தை இயக்க வந்துள்ளார். அந்த பேருந்தில் கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 9 வயது மகளுடன் கேரளாவில் இருந்து சென்னைக்கு பயணம் செய்துள்ளார். அதுவரை ஆம்னி பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஞானவேல் தூங்குவதற்காக பேருந்தின் கடைசி இருக்கைக்கு சென்றுள்ளார். அப்போது பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்த கேரளாவைச் சேர்ந்த 9 வயது சிறுமியை ஓட்டுநர் ஞானவேல் ஆபாசமாக புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியின் தாயை எழுப்பி தகவல் தெரிவித்தனர். அத்துடன் ஓட்டுநர் ஞானவேலிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்தை விழுப்புரம் புறநகர் காவல் நிலையத்தில் நிறுத்தினர். அங்கு ஓட்டுநர் ஞானவேல் மீது பயணிகள் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 9 வயது சிறுமியை தவறாக புகைப்படம் எடுத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஓட்டுநர் ஞானவேல் மீது சிறுமியின் தாயார் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ஓட்டுநர் ஞானவேலை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓடும் பேருந்தில் 9 வயது சிறுமிக்கு ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.